நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அண்ணன் வேட்பாளர் புகழேந்தி அவர்களின் சின்னம், தளபதி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம், இடதுசாரிகளின் ஆதரவு பெற்ற சின்னம், மதிமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம், நமது சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். விக்கிரவாண்டி மைக்கு சரியா வேலை செய்யப்பா, மைக்கு சரியா வேலை செய்யப்பா. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளரும் வேட்பாளருமான அண்ணன் நா. புகழேந்தி அவர்களை கொடுங்க இந்த மைக்கு சரியாவே எடுக்க. சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் விக்கிரவாண்டி மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தா. புகழேந்தி அவர்களை, நமது கட்சியின் மாவட்ட செயலாளர் வீராணம் ஆற்றலரசு அவர்களை, கட்சியின் பொதுச் செயலாளர் விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் புஷ்பராஜ் அவர்களே, ஒன்றிய செயலாளர் ரவிதுரை அவர்களே, நகர செயலாளர் நைனா முகமது அவர்களே, முன்னாள் தலைவர்கள் அப்துல் சலாம், மலர் மன்னன் ஆகிய தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் திருவேந்தன் அவர்களே, ஐயா கரிகாலன் அவர்களே, சரவணன் அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் வெற்றிவேந்தன், ஜெயச்சந்திரன், ஆசை தம்பி, அறிவன் ஆகிய தம்பிகளே, நகர செயலாளர் சந்துரு அவர்களே, கிட்டவர்களே, பரசுராமன் அவர்களே, சம்புகன், புருஷோத், செல்வகுமார் ஆகிய தோழர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களே, இந்த பதவிவாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறவுள்ள இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் மதிப்பிற்குரிய அண்ணன் பா. புகழேந்தி அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கூட்டணியை தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே இடம்பெற்று மோடி அரசையும் எடப்பாடி அரசையும் கடுமையாக எதிர்த்து பல்வேறு போராட்ட களங்களை கண்ட கூட்டணிதான் நம்முடைய கூட்டணி. திடீரென்று தேர்தலுக்காக நாம் உருவாக்கிக் கொண்ட கூட்டணி அல்ல. எந்த பக்கம் பேரம் பெறுகிறதோ அந்த பக்கம் கூட்டணி அமைக்கக்கூடிய அரசியல் வணிகத்தை செய்யக்கூடிய கட்சி அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 5 ஆண்டுகளுக்கு முன்பே கொள்கை தெளிவோடு இந்த கூட்டணியை நாம் உருவாக்குவதில் நம்முடைய தரப்பிலிருந்து உரிய பங்களிப்பை செலுத்தினோம். மோடி தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும் என்று முயற்சிக்கிறார். வட இந்திய மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வலுவடைந்திருப்பதைப் போல தமிழ்நாட்டிலே அவர்களால் வலுவடைய முடியவில்லை. சொல்லப்போனால் அவர்கள் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட, ஒரு ஒன்றிய கவுன்சில் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபி இன்றைக்கு கலைஞர் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்கிற காரணத்தை பயன்படுத்தி எப்படியாவது இங்கே நுழைந்து விடலாம், வேரூன்றி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அதிமுகவை பயன்படுத்துகிறார்கள்.
ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அதிமுக இருந்ததைப் போல இப்போது இல்லை. அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் பினாமி கட்சியாக மாறிவிட்டது. மோடி, அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ அதை போல ஆட்சியை 5 ஆண்டு காலம் நடத்தியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அடிமுதல் நுனி வரையில் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உயர்ந்து கிடக்கிறது. 3 மாதத்திற்கு ஒருமுறை பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. மோடிக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ நம்முடைய பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகளை பற்றி கவலை இல்லை. இவருக்கு ஆட்சியை காப்பாற்ற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அதற்காக மோடி என்ன சொன்னாலும், அமித்ஷா என்ன சொன்னாலும் அதற்கு அவர்கள் இழுத்த இழுப்புக்கு ஏற்ப ஆட்டம் போடக்கூடிய ஒரு பொம்மலாட்ட அரசாகத்தான் எடப்பாடி அரசு கடந்த 5 ஆண்டு காலம் இருந்தது. ஆகவேதான் இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும். 10 ஆண்டு காலம் பட்டது போதும். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தபோது அவர் 5 ஆண்டு காலம், அவர் மறைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் 5 ஆண்டு காலம், அடுத்தடுத்து 2 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி அதிமுக. இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் என்ன இந்த மக்களுக்கு செய்து சாதித்திருக்கிறார்கள் என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு ஏதேனும் தீர்வு கண்டார்களா என்றால் இல்லை. மோடியும் அமித்ஷாவும் அதிமுகவை ஆக்கிரமித்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாடே அறியும், உலகமே அறியும். எனவே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் அது பிஜேபிக்கு ஓட்டு போட்டதாகத்தான் பொருள். அதேபோல பாமகவுக்கு ஓட்டு போட்டால் அது பிஜேபிக்கு ஓட்டு போட்டதாகத்தான் பொருள். பாஜகவுக்கு 3 சின்னங்கள் இருக்கிறது. தாமரை மட்டுமல்ல, ரெட்டலையும் பாஜக சின்னம் தான், மாம்பழமும் பாஜக சின்னம் தான். எனவே அந்த சின்னங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டை பிஜேபி ஆக்கிரமித்துக் கொள்ளும். அதிலிருந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டுமானால் அண்ணன் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும். அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் பல பேர் சொன்னார்கள், திருமாவளவன் போய் 6 சீட்டுக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டார் அப்படின்னு. 2011 தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு 12 சீட்டு தந்தார். அப்புறம் சில நெருக்கடியால் 2 குறைத்துக் கொண்டு 10 ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம். 10 சீட்டு. 2001 8 சீட்டு கொடுத்தார். பாண்டிச்சேரியில் 2 சீட்டு கொடுத்தார். 2011 10 சீட்டு கலைஞர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு தந்தார். இப்ப 12 வாங்கியிருக்கலாமே. நல்ல எண்ணம் தான், நல்ல ஒரு வாழ்த்து தான், கிடைச்சிருந்தா மகிழ்ச்சி தான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அன்றைக்கு அது வெற்றி பெறக்கூடிய கூட்டணியா என்றால் அன்றைக்கு இருந்த நிலை வேறு. ஆனால் இன்றைக்கு திமுக கூட்டணி 100க்கு 100 வெற்றி பெறக்கூடிய கூட்டணி. 100க்கு 100 வெற்றி பெறக்கூடிய கூட்டணி. நான் கூட ஒரு பேட்டியில சொன்னேன், விழுப்புரத்தில் 10 ஏக்கர் நிலம் வாங்குறதுக்கும் சென்னை சிட்டியில 2 சென்ட் 2 கிரவுண்ட் இடம் வாங்குறதுக்கும் வேறுபாடு இருக்கு. இங்க 10 ஏக்கர் வாங்குற மாதிரி அங்க போய் 10 ஏக்கர் இடம் வாங்க முடியாது. அங்க 2 கிரவுண்ட் இடத்துக்கும் இங்க 20 ஏக்கர் நிலத்துக்கும் சமம். அதனால பாஜக அதிமுகவில் 20 இடம் வாங்கினதுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோட 6 இடம் வாங்குறது சமம். அதிமுகவோட பாமக 23 வாங்கியிருக்கு. அது 2 3 கூட்டினா 2 3 6. அதான் விடுதலை சிறுத்தைகள் வாங்கியிருக்கிறார். திமுக இடம் அவங்க 23, 2 × 3 கூட்டினா 6, 2 3 6. திமுக கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கிற 6 இடமும் அதிமுக கூட்டணியிலே பாமக பெற்றிருக்கிற 23 இடமும் சமம்தான். 2 ஒண்ணுதான். ஏன்னா இவங்க 23க்கு 23 0, இது 6க்கு 6 வெற்றி. அது பாஜக வாங்கியிருக்கிற 20 இடமும் தோற்று போகும். ஒரு இடத்துல கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. ஒரு இடத்துல நீ எழுதி வச்சுங்க, ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. பாஜகவோடு கூட்டணி வைத்ததனாலேயே அதிமுக ஆகவே விடுதலை சிறுத்தைகள் ஏன் போய் முதல்ல கையெழுத்து போட்டோம்னா, தமிழ்நாட்டுக்குள்ள மோடி கால் வைக்க கூடாது, மோடி இறக்கி வைக்க வேண்டும்.
அதிமுகவுக்கு அதை பத்தி கவலை இல்ல. அம்மா போயிட்டாங்க, இனிமே கட்சி இருந்தா அண்ணா இல்லன்னா என்ன, நமக்கு தேவையானது சம்பாதிச்சுக்கிட்டோம். இதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம், இதுதான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய எண்ணம். கட்சியை காப்பாற்ற வேண்டும், அடுத்தது ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டுங்கிறதா உங்களுக்கு எண்ணம் கிடையாது. 5 வருஷம் முதலமைச்சர் ஆயிட்டோம், ஏதோ லாட்டரியில் அடிச்ச மாதிரி அடிச்சிருச்சு, தூக்கில வந்துட்டாரு. 5 வருஷம் ஆட்சியில் இருந்தோம், தேவையானதை சம்பாதிச்சுக்கிட்டோம். இனிமே அந்த கட்சி இருந்தா என்ன இல்லன்னா என்ன, அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. கலைஞர் இறந்ததும் திமுக பொதுக்குழு கூடியது, ஸ்டாலின் அவர்கள்தான் திமுக தலைவர் அப்படின்னு அந்த கட்சி முடிவு செய்தது. அதுக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு. ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க, இதுவரையிலும் அதிமுகவுக்கு தலைவர் யார்? யாருக்கு பொதுச் செயலாளர் யார்? தேர்ந்தெடுக்க முடியல. எடப்பாடி இணை ஒருங்கிணைப்பாளர், இவரு ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர். ஒருங்கிணைப்பாளர் தான் அந்த கட்சிக்கு 5 வருஷமா இருந்தாங்களே தவிர தலைவர்னும் பொதுச் செயலாளர்னும் அவங்களால தேர்ந்தெடுக்க முடியல. இதுதான் அந்த கட்சியினுடைய நிலை, அதிமுகவுடைய நிலை. அதனால இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்குமா என்பதை கேள்விக்குறிதான். மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பிஜேபியில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கூட்டணி கட்சிகளையே அரவணைச்சு அழிக்கிற தன்மை, அந்த அநாகரிக அரசியலை செய்யக்கூடிய கட்சி பிஜேபி. அதிமுகவையும் பாமகவையும் ஒரே நேரத்தில் சுவாகா பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. விழுங்கி சிரித்து ஏப்பமிட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே காலூன்றிவிடக் கூடாது. அதை எப்படியாவது தடுத்தாக வேண்டும், முறியடித்தாக வேண்டும். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் திமுக தலைமையில் உருவான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக முதலில் கையெழுத்திட்டவன் திருமாவளவன் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்தால்தான் மதவெறியர்களை தடுக்க முடியும், சாதி வெறியர்களை விரட்டியடிக்க முடியும், சமூக நீதியை காப்பாற்ற முடியும், ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து தந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகார கட்டிலில் அமர வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு விடுதலை சிறுத்தைகளும் ஒரு காரணம் என்பதை வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும். சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்பதை வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும். அதற்கு விக்கிரவாண்டியில் இருந்து அண்ணன் புகழேந்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிடுங்கள். அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு சிறப்பான வரவேற்பு நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அண்ணன் புகழேந்தி அவர்கள் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர், பண்பாளர், மிகச்சிறந்த நாகரிகம் உள்ளவர், மிகச்சிறந்த நாகரிகம் உள்ளவர். அவ்வளவு அருமையான ஒரு வேட்பாளர் உங்களுக்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறார். போன இடைத்தேர்தலில் அவர் வெற்றி வாய்ப்பு இழந்துவிட்டார். இந்த முறை கட்டாயம் அவர் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும், வெற்றி பெற வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும் சின்னம், முஸ்லிம் மக்களை பாதுகாக்கும் சின்னம், கிறிஸ்தவர்களை அமைதியாக வாழ வைக்கும் சின்னம், தலித் மக்களின் பாதுகாப்பு சின்னம், பழங்குடி மக்களின் பாதுகாப்பு சின்னம், சமூக நீதியின் பாதுகாப்பு சின்னம், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். சந்தியா சித்திபாபு ஆகியோரின் இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு, இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு ஆதவன் என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன். என்னது? யாரு பேரு? இது எல்லா பேரும் படிக்கணுமா? கப்பியாம்புலியூர் முகாமை சார்ந்த விஜய், கோவிந்தவேல், மூர்த்தி, பிரிவின் கார்கோ, சேகர், மணி, சுப்பிரமணி, வேலு, ஐயப்பன், மீன்காரர் ஏழுமலை, செல்வராஜ், செங்கேணி, மகாதேவன், பெருமாள்,
திமுக உறுப்பினர் ஹரிராமன், காங்கிரஸ் வேல்கிரி, காங்கிரஸ் குத்துசாமி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் தளபதியின் ஆசி பெற்ற சின்னம். நமது வேட்பாளர் லட்சுமணன் அவர்களின் சின்னம், லட்சுமணன் அவர்களின் சின்னம் வெற்றியின் சின்னம். விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆதரவு பெற்ற சின்னம், இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம், மதிமுக ஆதரவு பெற்ற சின்னம், இஸ்லாமிய கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம். நமது சின்னம் விழுப்புரம் தொகுதியின் வெற்றி சின்னம், விழுப்புரம் தொகுதியின் வெற்றி சின்னம். அன்பார்ந்த விழுப்புரம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர், கொஞ்சம் எல்லாம் கொடி அப்படியே கொஞ்சம் கீழே இறங்க, கொடியை கொஞ்சம் கீழே இறங்க. விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் லட்சுமணன் அவர்களே, அவரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருமை தோழர் ரவிக்குமார் அவர்களே, மேலாள் நகர்மன்ற தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜனகராஜ் அவர்களே, மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி சேரன் அவர்களே, வீராணம் ஆற்றரசு அவர்களே, உடன் வருகின்றிருக்கிற கட்சியின் முன்னணி தோழர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், இந்த கருதிவாழ் வாக்காளர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடும் அன்பு சகோதரர் லட்சுமணன் அவர்கள் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும். அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என கேட்டு உங்களை நாடி வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலான இந்த கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 100க்கு 100, 234க்கு 234 வெற்றி பெறும் என்கிற நிலை இன்றைக்கு நிலவுகிறது. அந்த வகையிலே விழுப்புரம் தொகுதியில் லட்சுமணன் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவே நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன். 10 ஆண்டு காலம் பட்டது போதும். அதிமுக ஆட்சி தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்து தமிழகத்தை ஆண்ட அதிமுக எந்த அளவுக்கு அடிமுதல் நுனிவரையில் ஊழல் தலைவிரித்தாடும் ஒரு அவலமான ஆட்சியை வழங்கியது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆட்டம் போடும் முதல்வராக, துணை முதல்வராக செயல்பட்டார்கள். ஜெயலலிதா அம்மையார் அவர்களை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள்.
அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு மறைமுகமாக என்று சொல்வதை விட வெளிப்படையாகவே பிஜேபி தான் தமிழகத்தை ஆண்டது. மோடியும் அமித்ஷாவும் தான் முதல்வர் துணை முதல்வர் என்கிற அளவுக்கு அவர்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலையை நாம் பார்த்தோம். பாரதிய ஜனதாவினுடைய பினாமி கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது இருந்த அதிமுக இப்போது இல்லை. அதிமுக என்கிற ஒரு பிஜேபியாக அது மாறிவிட்டது, நீர்த்து போய்விட்டது. மீண்டும் அதிமுக வெற்றி பெறுமையானால் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை, ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை. அதற்கான அறிகுறி எங்குமே தென்படவில்லை. அதிமுக வெற்றி பெறும் என்பதற்கு, அதிமுகவே வெற்றி பெறும் என்பதற்கு அறிகுறி இல்லை என்றால் பிஜேபியின் நிலை என்ன, பாமகவின் நிலை என்ன என்பதை நான் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன். பாஜகவுக்கு 20 தொகுதிகளை ஒதுக்கியதும் சொன்னேன். நல்ல வேளை, திமுக கூட்டணியின் ஸ்கோர் 20 தொடங்குகிறது. 1, 2 என்று இல்லை, 21 என்றுதான் எங்கள் வெற்றியின் கணக்கு தொடங்குகிறது என்று சொன்னேன். எனவே பாரதிய ஜனதாவோடு அவர்கள் கூட்டணி வைத்ததன் மூலம் மிகப்பெரிய அளவில் தமிழக மக்களின் வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தபோது 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் அழுத்தம் திருத்தமாக ஒன்றை சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறந்திருக்கலாம், ஓபிஎஸ் அவர்கள் மறந்திருக்கலாம், அதிமுக தொண்டர்கள் கட்டாயம் மறந்திருக்க மாட்டார்கள். இருந்தாலும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னார்? நான் முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன், பிஜேபியுடன் கூட்டணி வைத்து விட்டேன். நான் செய்த தவறுக்காக பரிகாரம் தேடும் வகையில் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். சொன்னது யார்? ஜெயலலிதா அம்மையாரே சொன்னார். நான் முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன், செய்த தவறுக்கு பரிகாரம் செய்யும் வகையில் நானே உருவாக்கிய ஆட்சியை நானே கவிழ்த்தேன். இப்போதும் சொல்லுகிறேன், இனி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவோடு அதிமுகவுக்கு உறவுகளோ தொடர்போ இருக்காது என்று சொன்னார். உண்மையிலேயே ஜெயலலிதா அம்மையாரை இவர்கள் குலதெய்வமாக வணங்குவார்கள் என்றால் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைப்பார்களா? ஆனால் கூட்டணி வைத்து இன்றைக்கு குழவுகிறார்கள். பிஜேபியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போய்விட்டது அதிமுக. தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக என்கிற ஒரு கட்சியே இருக்க வாய்ப்பில்லை. அதிமுகவின் மீது உள்ள கரிசனத்தான் நான் சொல்லுகிறேன். அதிமுக மீது எனக்கு எந்த விருப்பம் இல்லை. அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சியை விழுங்கி செரித்துவிடும், உள்ள சாப்பிடும், சுவாகா பண்ணிவிடும். அதிமுகவை சுவாகா பண்ணிவிடும், விழுங்கி செரித்துவிடும். ஏனென்றால் பிஜேபியின் புத்தி அதுதான். கூட கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவர்களைத்தான் முதலில் அனைத்து அழிப்பார்கள். அப்படி பல கட்சிகளை இந்தியாவிலே அழித்த வரலாறு பிஜேபியின் வரலாறு. பீகாரிலே நிதிஷ்குமாரை இன்றைக்கு செல்வாக்கு இல்லாதவராக சிதைத்து விட்டார்கள். பலமே இல்லை. நம்முடைய மதிப்புக்குரிய தலைவர் மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வான் பிஜேபியில் சேர்ந்து பல தேர்தலை சந்தித்தார். நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபியே தூண்டிவிட்டு பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வானை தனியே நிற்க வைத்து ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. இப்ப அங்க பிஎஸ்பி, அதாவது எல்ஜேபி, லோக் ஜனசக்தி, பாஸ்வான் அவர்களின் கட்சி ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அவரை வைத்து ஓட்டை பிரித்து நிதிஷ்குமாரை பலவீனப்படுத்தியது பிஜேபி. பிஜேபியுடைய அரசியல் சூதாட்டங்களில் அது ஒன்று. தனித்து போட்டியிடக்கூடிய கட்சிகளை எல்லாம் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்து கொடுத்து
எதிரியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளை வீழ்த்தக்கூடிய சதி வேலையை செய்கிற கட்சி பிஜேபி கட்சி. நிதிஷ்குமாரை பாழ்படுத்தி விட்டார்கள், பாஸ்வான் கட்சியை சிதைத்து விட்டார்கள். அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு கட்சி பிஜேபியோடு கூட்டணி வைத்த கட்சி, அதுல தலைவரை விட்டுட்டு மற்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கட்சியில் சேர்த்துட்டாங்க. கூட்டணி கட்சியுடைய எம்எல்ஏக்களையே விலைக்கு வாங்கிவிட்டது. இப்படித்தான் பிஜேபி இந்தியா முழுக்க அரசியல் செய்கிறது. பாண்டிச்சேரியை பாருங்கள். கலைக்க வேண்டிய தேவை இப்போது என்ன? 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்தது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி கட்சியிலே சேர்த்துக் கொண்டது. காங்கிரஸ் கூட எதிரி கட்சி, ஆனால் கூட்டணி கட்சிகளையே சிதைக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி. பல கட்சிகளை எப்படி இந்திய அளவிலே சிதைத்திருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் பிஜேபியின் நோக்கம் திமுகவை வீழ்த்த முடியாது என்பது பிஜேபிக்கு தெரியும். திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது என்பது பிஜேபிக்கு தெரியும். திமுகவையும் அழிக்க வேண்டும், அதிமுகவையும் அழிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகளுமே இருக்கக்கூடாது என்பதுதான் பிஜேபியின் விருப்பம். ஆனால் இந்த தேர்தலில் திமுகவிடம் அவர்கள் ஜம்பம் பலிக்காது, திமுக கூட்டணியிடம் அவர்கள் வாலாட்ட முடியாது. ஆகவே அவர்களின் முதல் கட்ட முயற்சி என்னவென்றால், இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கட்டும், இதுதான் அவர்களின் நோக்கம். எப்படி பிஜேபி எதிர்கட்சியாக வர முடியும்? 20 தொகுதிகளில் தானே போட்டியிடுகிறது. 150க்கு மேற்பட்ட இடங்களில் அதிமுக தானே போட்டியிடுகிறது. எப்படி அதிமுக எதிர்கட்சியாக வராமல் பிஜேபி எதிர்கட்சியாக வரும் என்று நீங்கள் கேட்கலாம். அதிமுகவில் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொருவரும் பிஜேபி உறுப்பினர் தான். அவன் விலைக்கு வாங்கிடுவான். அதிமுக இருக்காது. பாருங்க, திருமாவளவன் சொன்னது உண்மைதான் என்று தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சில மாதங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய நிலை வரும். பிஜேபியின் புத்தி அது. அதிமுகவை இந்த தேர்தலில் அழித்தொழித்து விட்டு பிஜேபி 2வது கட்சியாக மாறிவிடும். ஆச்சரியப்படுவதற்கில்லை. எடப்பாடியே பிஜேபியில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏற்கனவே ஓபிஎஸ் ஸ்லீப்பர் செல் என்று சொல்லுகிறார்கள், பிஜேபியினுடைய ஆள் என்று சொல்லுகிறார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து தன்னை தற்காத்துக் கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதுதான் நடக்கப் போகிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அணிக்கு போட்டி கட்சி. அவன் 20 இடங்களில் நிற்கலாம். அதிமுக நீர்த்து போய்விட்டது. இரட்டைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் தாமரைக்கு போடுவதாக பொருள். அதிமுகவுக்காக போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாக பொருள். பிஜேபி தமிழ்நாட்டிலே ஒரு 2 இடங்களிலோ அல்லது 10 இடங்களிலோ அவன் வெற்றி பெறக்கூடிய நிலை வந்தால் அவன் ஒரு இடத்துல 20 தொகுதிகளில் 0 தான். அதிமுக 1-2 வந்தா அது பிஜேபிக்கு போயிடும். அப்ப அவங்க எதிர்கட்சி. தமிழ்நாடு என்ன நிலையாகும் என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே. மதவாத அரசியலை இங்கே திணிக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுவதில்லை. விவசாயம் நலிந்து போய் கிடக்கிறதே, விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பேச மாட்டார்கள். வணிகர் நலன் குறித்து பேச மாட்டார்கள். ஏழை எளிய மக்களின் தேவைகளை பற்றி பேச மாட்டார்கள். அடிப்படை வசதிகளை பற்றி பேச இந்த அரசியலைத்தான் பேசுவார்கள். நீ மாட்டுக்கறி திங்கக்கூடாது, வேற எந்த கறி வேணாலும் தின்னலாம். கறி தின்கிற அரசியலைத்தான் பேசுவார்கள். நீ இந்த உடையை உடுத்தக்கூடாது, முஸ்லிம் பெண்கள் பர்தா அணியக்கூடாது, இதைத்தான் பேசுவார்கள். உனக்கும் எனக்கும் குடிநீர் இல்லை என்பதை பற்றி பேச மாட்டார்கள். விலைவாசி உயர்வை பற்றி பேச மாட்டார்கள். சமையல் எரிவாயு விலை உயர்ந்து விட்டதே, அதை குறைக்க வேண்டும் என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். சுத்தமான காற்று வேண்டும் என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். வீட்டு மனை இல்லாமல் எவ்வளவு பேர் மனைப்பட்டா கேட்டு மனு கொடுத்து அலைகிறார்கள்.
அவர்களுக்கு மனைப்பட்டா வாங்கி தருவதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீ பட்டை அடிச்சிருக்கிறியா, நாமம் போட்டிருக்கிறியா என்பதைத்தான் பார்ப்பார்கள். அவன் முஸ்லீமா, இவன் இந்துவா என்றுதான் பார்ப்பார்கள். அவர்கள் பேசுகிற அரசியலை பாருங்கள். கடவுளை பற்றி பேசுவார்கள், பக்தியை பற்றி பேசுவார்கள், மதத்தை பற்றி பேசுவார்கள், வெறுப்பு அரசியலை விதைப்பார்கள். உனக்கு வேலை வாய்ப்பு இல்லையே, இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புக்காக குரல் கொடுக்கிறோம் என்று வேலை வாய்ப்பை பற்றி பேச மாட்டார்கள். பல லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லை. நான் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டுக் கொண்டு வந்து ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன் என்று சொன்னாரே மோடி, செஞ்சாரா? செய்திருக்கிறாரா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்னாரே, எல்லோரையும் வீட்டுக்கு அனுப்புகிற வேலை மட்டும்தானே செய்கிறான். அதானிக்காக மட்டுமே ஆட்சி நடத்தக்கூடியவர் மோடி, அதானி அம்பானிக்காகவே. அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே வலிமை பெற்றால் என்ன ஆகும் என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே. அதனால்தான் முன்னுணர்ந்து அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் உருவாக்கிய கூட்டணி அல்ல, ஏற்கனவே முன்னுணர்ந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கூட்டணியை கட்டி எழுப்பினார் அண்ணன் தளபதி அவர்கள். நாமெல்லாம் கூட்டணியில் போய் சேர்ந்தோம். மற்ற கட்சி மாதிரி 2 கதவையும் திறந்து வச்சிருப்போம். இங்க கூப்பிட்டாலும் பேசுவோம், இங்க கூப்பிட்டாலும் பேசுவோம். ஆட்டு தரகு பண்ற மாதிரி துணியை போட்டு மூடிட்டு கை விரல தரகு வேலை பார்க்கிற மாதிரி பேரம் பேசுவோம். அப்படிலாம் கிடையாது. ஒரே முடிவு, தெளிவான முடிவு, உறுதியான முடிவு. திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணோம். தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி தொகுதி பற்றி பேச போகிறோம். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடியே திமுகவோடு கை கோர்த்தோம். எதுக்கு? பிஜேபி தமிழ்நாட்டில் வரக்கூடாது. அதிமுகவா திமுகவா அது வேறு. அது தமிழ்நாட்டு அரசியலில் நடக்கிற நீண்ட காலத்து ஒரு பங்காளி சண்டை, அரசியல் ரீதியான சண்டை. அதிமுக திமுக இரு அணிகளுக்கு இடையில் நடக்கிற மோதல். பிஜேபி தமிழ்நாட்டிலே என்ன வேலை? மதவாதத்திற்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை? சாதியவாதத்திற்கு தமிழ்நாட்டிலே என்ன வேலை? வெறுப்பு அரசியலுக்கு தமிழ்நாட்டிலே என்ன வேலை? என்றைக்காவது அவன் சமூக நீதியை பற்றி பேசியிருக்கிறானா? இடஒதுக்கீட்டை பற்றி பேசியிருக்கிறானா? இடஒதுக்கீடு நிரப்பப்படுகிறதா என்பதை பற்றி பேசியிருக்கிறானா? பெண்ணுரிமையை பற்றி பேசியிருக்கிறானா? பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை பற்றி பேசியிருக்கிறானா? ஒரு காலத்திலும் பேச மாட்டான். எப்ப பார்த்தாலும் மதம் மதம் மதம். அவன் இந்து, இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்தவன், பைபிளை கொடுத்து குர்ஆனை கொடுத்து பர்தாவை கிழி, இதுதான் அவன் பேசுகிற அரசியல். பெரியார் பண்படுத்திய, பேரறிஞர் அண்ணா செழுமைப்படுத்திய, கலைஞர் கப்டி காப்பாற்றிய சமூக நீதி மண்ணை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. அது திமுகவுக்கு மட்டுமுள்ள பொறுப்பல்ல, காங்கிரசுக்கும் உள்ளது, இடதுசாரி கட்சிகளுக்கும் உள்ளது. அதனால்தான் தோழர்களை நாம் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டணியை உருவாக்கினோம். இந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பொறுப்பு இருக்கிறது, பங்கு இருக்கிறது. இந்த கூட்டணி உடைந்து விடாதா, சிதறி விடாதா? 6 சீட்டு வேண்டாம் என்று திருமாவளவன் ஆத்திரப்பட்டு வெளியே வர மாட்டாரா? ஆவேசமாக பேச மாட்டாரா என்றெல்லாம் மனப்பால் குடித்தார்கள். அவர்களின் புத்தி நமக்கு தெரியாதா? 6 8 10 என்பதல்ல பிரச்சனை, சனாதனமா ஜனநாயகமா என்பதுதான் பிரச்சனை. இந்த நாட்டை திமுக கூட்டணி ஆடுவதா அல்லது சனாதன கூட்டணி வெற்றி பெறுவதா என்பதுதான் பிரச்சனை. அதனால்தான் நான் முதலில் கையொப்பமிட்டேன். அண்ணன் தளபதி அவர்களோடு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்தை சந்திக்கும். 6க்கு 6, 100க்கு 100 நாங்கள் வெற்றி பெறுவோம். ஒரு தொகுதிக்காக கூட்டணியை உடைத்துக் கொண்டு வெளியே வருவது வரலாற்று களங்கமாக அமையும், வரலாற்று பிழையாக அமையும். பாரதிய ஜனதா கட்சி இங்கே வேரூன்றுவதற்கு இடம் கொடுத்ததாக அமைந்துவிடும். எங்களுக்கு இடம் குறைந்திருக்கிறதா கூடியிருக்கிறதா என்பது அல்ல பிரச்சனை. பாஜகவுக்கு இங்கே இடம் கொடுப்பதா வேண்டாமா என்பதுதான் பிரச்சனை. நமக்கு இடம் குறைந்திருக்கிறது என்று காரணம் காட்டி அவர்கள் உள்ளே நுழைவதற்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு முதலில் கையெழுத்திட்டவன் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அருமை தோழர்களே, தளபதி அவர்கள்
கலைஞர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்ய, சமூக நீதியை பாதுகாக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க, சனாதன கும்பலை தமிழ் மண்ணிலே வேறொன்று விடாமல் விரட்டி அடிக்க உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் முத்திரையிட்டு லட்சுமணன் அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். தளபதி அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்தியதற்கு விடுதலை சிறுத்தைகளும் முழு பொறுப்பேற்றுக் கொண்டது என்கிற வகையில தீவிரமாக களப்பணி ஆற்றுங்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் லட்சுமணன் அவர்களின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம். நன்றி.